வணக்கம், என் பேர் ரோஹித். இந்த கோயிலுக்கு கேள்விப்பட்டு வந்தோம். வந்து முதல் ஒரு வாரம் வரும்போதே வந்து சொன்னாங்க தேங்காவும் எலுமிச்சை பழகும் ஒரு பரிகாரம் இருக்குன்னு. அதை பண்ணோம். நான் 2011 ஒரு நண்பன் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி முடியாமல் போயிட்டார். எப்படி அவர்கிட்ட நம்ம பணம் கேட்க முடியாது, விட்டுட்டேன். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த இது பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு 7வது வாரம் முடிஞ்ச அப்புறம், பரிகாரம் முடிஞ்ச அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து நண்பர் கால் பண்ணி வீட்டுக்கு வாமாம்மா கூப்பிட்டு போய் பார்த்தா 49,000 ரூபாய் கையில் எடுத்து கொடுத்தாரு. எதிரே பார்க்கல. அதுக்கப்புறம் சேவை பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஒரு நாள் முழுக்க ஐயாவுக்கு சேவை பண்ணணும்னு ஆசை. அப்படி சேவை பண்ணணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சி, ஒரு நல்ல சம்பளத்தில் வேலை, கூட ஒரு பார்ட் டைம் ஜாபு. அப்படியே ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கேன். சேவை பண்ணணும்னு நினச்சதுக்கே எப்படின்னா, சேவை பண்ணால் என்னென்ன அருள் கிடச்சிருக்குன்னு பாருங்களேன். இவ்வளோ சக்தி வாய்ந்த சிவன் குபேரர் இருக்கிற ஆலயத்துக்கு இவ்வளோ சின்ன ஒரு வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டதுக்கே எனக்கு இவ்வளோ இதுனா, இவ்வளோ சக்தி வாய்ந்த கடவுளாக இருக்காருன்னா, நீங்கள் என்ன நினச்சி வந்தீங்கனாலும் உங்களுக்கு எல்லாமே அனுகிரகம் கிடைக்கும்.